ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த மாதம் நம்ம அச்சம்பத்து விராட்டிபத்து பைபாஸ் ரோடு வந்து எங்கே பிகின் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, ஸோ அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த முறை பிகினார் இடத்துலேருந்து, அதாவது பாலம் அடிவாரம் பார்த்தீங்களா, ஸோ அங்கேருந்து கன்னியாகுமரி பெங்களூர் ஹைவே இருக்குல்ல, ஸோ அது டச் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசன் வந்துட்டு அவ்வளோ தூரம் தான் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் வந்து ஜஸ்ட்டு பிகின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் ஃப்ளெஜாக அதை தாண்டி வேலை நடக்கலை. அகெயின் ரோடு பிகின் பண்ணுற இடத்துலையும் கூடயும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. விராட்டிபத்துன்னு சைன் போர்டு வச்சுருக்காங்கள, ஸோ இந்த தோப்பு இந்த ஏரியாவில் தான் வந்து ரோடு வந்து பிகின் ஆகும், பைபாஸ் ரோடு வந்து பிகின் ஆகும். இது வரைக்குமே அந்த பாலத்திலேருந்து இப்போ நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம்ல, இந்த இடம் வரைக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடை வந்துட்டு அகலப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடங்கள்லையும் எங்கேயும் வந்துட்டு டெமாலிஷன் ஒர்க்கு, மணல் கொட்டுறது, இந்த வேலை வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து நம்ம ஒரு டிவிஷன் எடுப்போம். இருளாண்டி தேவர் காலனி நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. ஸோ அங்கே டிவிஷன் எடுப்போம். ஸோ அந்த டிவிஷன் எடுத்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த செவரில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மார்க்கிங் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ நெருக்கமாகவே பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ எக்ஸிஸ்டிங் ரோடுக்கு ஒட்டியே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹைவே வந்துடும். ஆனால் அங்கே நிறையா வீடுகள் இருக்குது. ஸோ அந்த வீடுகளில் வந்துட்டு ப்ராபப்ளி இப்போ ரோடு மண்ணில் அடிச்சிட்ருக்காங்கள, ஸோ அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டெமாலிஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து இப்போதைக்கு அதெல்லாம் கடந்து தான் போய் இந்த எக்ஸிஸ்டிங் ரோடு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிறோம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரோடுக்கு வந்துட்டு சர்வீஸ் ரோடு எதுவுமே கிடையாது. இந்த பைபாஸ் ரோடுக்கு சர்வீஸ் ரோடு எதுவுமே கிடையாது. அதுபோல் ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் சப்போஸ் ரெசிடென்ஷியல் ஹவுசஸோ இல்லை வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேருந்து இந்த ரோட்டுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காது. எந்தெந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் வருது அப்படின்றது ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மாக தெரியும். ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எழுப்பியிருக்காங்க. ரீசன் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எழுப்பலைன்னா இன்னொரு 5 ஃபீட் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு லிமிட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு அந்த ரெண்டு பக்கமும் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரை வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. அதுபோல் பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவே இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து ஃப்ளைஓவர் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒர்க், இந்த பில்லர்ஸை எரெக்ட் பண்ணுறது, இந்த ஒர்க்கும் வந்துட்டு பிகின் பண்ணிட்டாங்க.